5,000 கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு கணக்கு காட்ட வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய நிலையில், வெளிநாடு அமைப்புகளில் இருந்து வாங்கிய கடன் எப்படி மத்திய அரசு கொடுத்த நிதியாகும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். 900 crore முதல்லேருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட் அந்த NDRF SDRF வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு 5,000 கோடி ரூபாய் வர வச்சு. அது எங்க பாக்கெட்டு பணம் நான் சொல்ல, நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி ஏதாவது விட்டுக்க வரணும். அந்த 5,000 கோடி சரியா உபயோகிச்சுட்டா இப்போ அந்த மிச்சாங்கு போயிருந்த சென்னையோட அவசரப்பட்டு நான் கேட்கிறேன், அந்த 5,000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5,000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5,000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சுட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர் சொன்னாரு, நாங்கெல்லாம் சீரியஸா வச்சுக்கோங்க, 90% செலவழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90%. அந்த 5,000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒண்ணும் கொடுக்குறாரு. 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுப்பு நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுப்பு நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. அதனால இப்ப நீங்களும் வந்து பார்த்துட்டு போனீங்களே, ஏங்க ஒரு பைசா எப்படி சொல்றீங்க? ஒரு பைசா தான் கொடுத்த 5,000 கொடுத்த 950 எங்க போச்சுங்க? அதனால நான் கொடுக்காம இருக்கேன், அதையும் நான் சொல்லல. ஆனா கேள்வி கேட்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷையை யோசிச்சு, ஒரு பைசாவா சென்னை சீரழிஞ்சு 5,000 கோடி எங்க போச்சு? மக்களுக்கு உதவி செய்யறத பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார் யாரு? நிதியமைச்சர் அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சைன்னு கொச்சைப்படுத்தினார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதுல 5,000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. மக்களுக்கு புரியணும்னு கொஞ்சம் விளக்கி சொல்றேன். பொதுவா ADB KFW மாதிரியான வெளிநாட்டு நிதி அமைப்புகள்ல தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினா அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்துதான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? அப்படி வந்த பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்ததாக சொல்றது எப்படி நியாயம்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே. ஊரை ஏமாற்ற திருக்குறள் சொல்லாம உளமாற ஒரு திருக்குறளை படிங்க. தன் நெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.